ஆதாரமற்ற விஷயங்களை எங்கள் மீது திணிக்கிறீர்கள் அப்படின்னு அவர் பல இடங்கள்ல பல நேரங்கள்ல வருத்தப்பட்டிருக்காரு. இந்த செய்திகளுக்கெல்லாம் ஆதாரம் எங்கிருந்து கிடைச்சது? திமுக சீமானை ஆதரிக்கிறோம் அப்படின்னு இந்த இடத்துலயாவது அறிவிச்சிருக்கிறாங்களா? அதிமுக ஆதரிச்சிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்களா? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து சீமானை ஆதரிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்களா? அவர் ஒரு தொகுதியில போட்டியிடுறோம்னு சொல்லியிருக்காரு. அது யார் யார் ஆதரிக்க தேர்தல் எப்போ வரப்போகுதுங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. அப்படி வரும்போது ஒரு முடிவு எடுப்பாங்க. அதை இன்னைக்கே அசியூம் பண்ணி எதற்காக அனுமானித்து எதற்காக திமுகவுக்கு எதிரான உணர்வை, திமுகவுக்கு எதிரான ஒரு பிக்சரை எதுக்காக கொடுக்கணும்? நீங்க ஏதோ ஒரு சூழல்ல விசிக ஆட்சிக்கு ஆதரவாக போகுது, ரைட்டு. நீங்க இந்த கூட்டணியை விட்டு வெளியில போகும்போது இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய மற்றவர்கள் ஒரு அவர்களுக்கு எழக்கூடிய உணர்வை பகிர்ந்து கொள்கிறார்கள். கட்சி தலைமை மு.க. ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ எவரை பற்றி அல்லது திருமாவளவனை பற்றி அல்லது விசிக பற்றி கடுமையான விமர்சனங்கள் எதையும் வைக்கல. வேறு தலைவர்கள் ரொம்ப நெருக்கமாக விசிகாவை பார்த்த தலைவர்களுக்கு ஒரு வேளை இவங்களுடைய முடிவு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கோம். அப்படி ஓரிரு தலைவர்கள் மோசமாக பேசினாங்க. தலைமை சொன்னதுக்கு பிறகு அவங்க தங்கள் நிலையை மாற்றிக்கொண்டார்கள். இப்படி தவறை உணர்ந்து திருத்திக் கொள்பவர்களை வாரி அணைப்பதற்கு பதிலாக அப்படி செஞ்சிட்டாங்களேன்னு மேலும் மேலும் அந்த இடைவெளியை அதிகமாக்குறது விசிக சைடு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி அந்த பக்கம் அப்படி ஒரு முடிவெடுத்து போனாலும் திமுக கடந்த காலங்களில் திமுகவோட சேர்ந்துதானே நீங்க எல்லா விஷயங்களையும் செய்தீங்க. ஒரு நீண்ட அசோசியேஷன் உங்களுக்கு திமுகவோட தானே இருக்கு. தூய்மைவாதம் பேசி தனியாக நிற்கக்கூடாது. நீங்க திமுக தான் நமக்கு நட்பு சக்தி அப்படின்னு உங்க கேடர்ஸ் எல்லாருக்கும் அரசியல் பாடம் எடுத்து அவர்களை திமுகவோடு இணைந்து வேலை செய்வதற்கு தயார் செய்தது யாரு? திருமாவளவன் தானே. இப்போ இன்றைய சூழல்ல நிலை மாறி போவது யாரு? திருமாவளவனும் விசிகவும் தான். அந்த சுய முரண்பாடே ஒருவேளை அவருக்கு நெருக்கடியை கொடுக்குதா என்னன்னு தெரியல. அதனாலதான் அவர் சில சமயங்கள்ல பழைய நிலைப்பாட்டிலையும் சில சமயங்கள்ல புதிய நிலைப்பாட்டிலையும் அவர் பேசுகிறாரோன்னு சந்தேகமாக இருக்கு.